பாண்டியன் தலை கொண்ட இன்னைக்கு பொன்னியின் செல்வன் படிக்காதவங்க கூட இருப்பாங்க, ஆனா பார்க்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. அதனால ஆதித்த கரிகாலன் பத்தி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அவர் ரொம்ப வீரமானவர், வீரபாண்டியனோட தலையை வெட்டினவர்னு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். ஆனா இந்த கதையை ரொம்ப சோழர்களோட சைட்ல இருந்து பார்த்துட்டோம், கொஞ்சம் பாண்டியர்களோட சைட்ல இருந்து பார்க்க வேண்டாமா? எல்லாத்துக்கும் மேல அவர் வீரபாண்டியனோட தலையை வெட்டினது உண்மையா இல்ல கதையா? என்ன ஆதாரம்? தமிழ் அன்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அன்பன் ஹேமந்த். நம்ம சேனல்ல சோழர் வரலாற்று பயணம், பாண்டியர் வரலாற்று பயணம்னு எத்தனையோ வீடியோஸ் போட்டிருக்கோம். நீங்க இன்னும் பார்க்கலனா கண்டிப்பா பாருங்க. இப்போ இந்த வீடியோல 2 விஷயம் பண்ண போறோம். ஆதித்த கரிகாலன் வீரபாண்டியனோட தலையை வெட்டினதுக்கான ஆதாரத்தை தேட போறோம். அதுக்கப்புறம் இந்த சம்பவத்தை பாண்டியர்களோட ஆங்கிள் இருந்து பார்க்க போறோம். இது ரொம்ப சுவாரஸ்யமான காணொளி, அதனால இதை விடாம கடைசி வரைக்கும் பாருங்க. ஆதித்த கரிகாலன் இல்லாம பொன்னியின் செல்வனே இல்லை. அதே மாதிரி இந்த பாண்டிய மன்னர் இல்லைன்னா ஆதித்த கரிகாலனே இல்லை. ஆதித்த கரிகாலன் பத்தி இன்னைக்கு இந்த அளவுக்கு யாருக்கும் தெரிஞ்சிருக்காது. இவர்தான் வீரபாண்டியன். இப்போ எல்லா கதைக்கும் 2 சைடு இருக்கும். முதல்ல இதை சோழர்கள் சைட்ல இருந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் பாண்டியர்களோட சைடுக்கு வருவோம். ஆதித்த கரிகாலன் வீரபாண்டியனோட தலையை சீவினது உண்மையா? ஆதாரம் 1, நாகேஸ்வரன் கோவில் கல்வெட்டு. நாம தேடி போற கல்வெட்டு தஞ்சாவூர் மாவட்டத்துல கும்பகோணத்துல நாகேஸ்வரன் கோவில்ல இருக்கு. இந்த கல்வெட்டை தேடி போய் படிக்கிறதுக்காக காலையில கோவில் திறக்கிறதுக்கு முன்னாடியே போயிட்டேன். பிரம்மாண்டமான ராஜகோபுரம் என்ன வரவேற்றுச்சு. பிரகாரத்துக்கு உள்ள வந்ததுக்கு அப்புறம் ஒரு சைட்ல நடராஜர் சபை இருக்கு. இத ஒரு ரதம் மாதிரி பிரம்மாண்டமா பண்ணிருக்காங்க. இதை தாண்டி உள்ள போனதுக்கு அப்புறம் மூலவர் சன்னதி வருது. இப்போ இந்த கோயிலை பத்தி கொஞ்சம் பார்த்துருவோம். கும்பகோணத்தோட இன்னொரு பேரு குடந்தை அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கலாம். கும்பகோணத்துக்கு குடமூக்கு அப்படின்னு ஒரு பழைய பேரும் இருந்திருக்கு. இந்த கோயிலுக்கு சோழர்கள் காலத்துல இருந்த பேர் கீழ்கோட்டம். அப்போ நாம இருக்கிற குடந்தை நாகேஸ்வரன் கோவில் அந்த காலத்துல குடமூக்கு கீழ்கோட்டம். இந்த கோவில் 7ஆம் நூற்றாண்டிலேயே இருந்திருக்கு. ஆனா அந்த காலத்துல மரத்தாலேயோ செங்கலாலேயோ கட்டப்பட்டு அதுக்கப்புறம் 9ஆம் நூற்றாண்டுல முதலாம் ஆதித்த சோழன் இதை ஒரு கற்றளியா மாத்தி கட்டியிருக்காரு. சரி, இப்ப திரும்ப கோவிலுக்கு போவோம். இந்த கல்வெட்டுக்கு போற வழியில இருக்கிற பொக்கிஷங்களை அப்படியே விட்டுட்டு வர எனக்கு மனசில்லை. அந்த மாதிரி நான் பார்த்த பொக்கிஷங்கள்ல 2 மட்டும் உங்கள்கிட்ட காட்டுறேன். மொத பொக்கிஷம், இந்த கல்வெட்டுல என்ன போட்டிருக்குன்னு பாருங்க. மதிரை கொண்ட உடையார். மதுரை கொண்ட உடையார் இது யாரை குறிப்பிடுதுன்னா, ராஜசிம்ம பாண்டியன் இருந்து மதுரையை வென்ற முதலாம் பராந்தக சோழன். இவர் ராஜராஜ சோழனோட கொள்ளுப்பாட்டன். இப்போ 2வது பொக்கிஷம். இந்த கோவிலோட ரொம்ப சிறப்பான விஷயம் என்னன்னா, இங்க கடவுள் சிற்பங்கள் போக சில மனிதர்களோட சிற்பங்களும் இருக்கு. சாதாரண மனிதர்கள் இல்ல, சோழர்களோட சிற்பங்கள் இருக்கு. ஒன்னே ஒண்ணு காட்டுறேன். இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கிறது வேற யாரும் இல்ல, பராந்தக சோழன். இந்த கோவில்ல அவரோட கல்வெட்டுகள் எக்கச்சக்கமா இருக்கிறதுனால இது முதலாம் பராந்தக சோழன் தான் அப்படிங்கிறது அறிஞர்களோட கருத்து. சில அறிஞர்கள் இது ஆதித்த கரிகாலனோட சிற்பம்னு சொல்றாங்க. சரி, இந்த எல்லா டிஸ்ட்ராக்ஷன்ஸையும் இப்ப தள்ளி வச்சுட்டு நம்ம வந்த விஷயத்தை பார்ப்போம். கருவறைக்கு அப்படியே மேல இருக்கிற கட்டுமானத்தை விமானம்னு சொல்லுவோம். இதோட வடக்கு சுவர்ல தான் நாம தேடி வந்த கல்வெட்டு இருக்கு. எந்த ஒரு கோவில்லையும் டைரக்ஷன்ஸ் கண்டுபிடிக்கிறது ரொம்ப சுலபம்.
தட்சிணாமூர்த்தியை பார்த்துட்டீங்கன்னா அதுதான் தெற்கு, சவுத் சைட். அதுக்கப்புறம் மற்ற டைரக்ஷன்ஸை சுலபமாக கண்டுபிடிச்சிடலாம். இங்க தட்சிணாமூர்த்தி இருக்காரு. அப்போ இதோட இன்னொரு சைட்ல தான் அந்த கல்வெட்டு இருக்கு. இப்போ மேற்கு சுவரை தாண்டி போறோம். இப்போ தெற்கு சுவருக்கு வந்துட்டோம். கொஞ்ச நேரம் தேடினதுக்கு அப்புறம் கண்ணுல பட்டது நாம தேடி வந்த கல்வெட்டு. மேல இருந்து கீழே வரைக்கும் நீளமா இருக்கு. இப்போ கல்வெட்டை படிப்போம். ஸ்வஸ்தி ஸ்ரீ பாண்டியன் ரலை கொண்ட, தலைக்கு பதிலா பாண்டியன் ட்ரலை அப்படின்னு போட்டிருக்காங்க. பாண்டியன் தலை கொண்ட கோப்பர கேசரி வன்மர்க்கு. ஸ்வஸ்தி ஸ்ரீ பாண்டியன் ட்ரலை கொண்ட கோப்பர கேசரி வன்மர்க்கு யாண்டு 3வது வடகரை பாம்பூர் நாட்டு தேவதானம் திருக்குடமூக்கில் மூலப்பரடை பெரும. சோழர்கள் பரகேசரி ராஜகேசரின்னு மாத்தி மாத்தி பட்டம் சூடிக்கிட்டாங்கிறது உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கலாம். பரகேசரி ஆதித்த கரிகாலனோட பட்டம், பாண்டியன் தலை கொண்ட கோப்பரகேசரி வன்மர். இதை விட வேற என்ன வேணும்? கிட்டத்தட்ட 1100 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவத்துக்கான ஆதாரம் உங்க கண்ணு முன்னாடி இருக்கு. வீரபாண்டியனோட தலையை எடுத்தவர் ஆதித்த கரிகாலன்கிறத ஆதாரத்தோட பார்த்துட்டோம். சரி, தலையை வெட்டினதோட நிறுத்தினாரா? இன்னும் நிறைய நடந்திருக்கு. ஆதாரம் 2, திருவாலங்காடு செப்பேடு. இந்த செப்பேடு இன்னைக்கு எங்க இருக்கு? சென்னை எக்மோர்ல இருக்கிற கவர்மெண்ட் மியூசியம்ல இருக்கு. எத்தனையோ வரலாற்று பொக்கிஷங்கள் கொட்டி கிடக்கிற இந்த மியூசியம்ல கொஞ்சம் கூட மக்கள் கூட்டம் இல்லாததை பார்க்கும்போது கஷ்டமா இருந்தது. அங்கங்க விசாரிச்சு கடைசியில பழங்கால சோழர் செப்பேடுகள் பாதுகாக்கப்படுற இடத்துக்கு வந்துட்டேன். சரி, முதல்ல திருவாலங்காடு செப்பேடுனா என்னதுன்னு பார்த்துருவோம். இது காப்பர் பிளேட்ஸ்ல எழுதப்பட்ட ஒரு நிலதானத்துக்கான டாக்குமெண்ட். திருத்தணிக்கு பக்கத்துல இருக்கிற திருவாலங்காடுங்கிற கோவிலுக்கு ஒரு கிராமத்துல இருந்து வர்ற எல்லா காசையும் தானமா எழுதி கொடுத்திருக்காரு ராஜேந்திர சோழன். இந்த செப்பேடுல முதல்ல சமஸ்கிருதத்துல சோழ மன்னர்கள் எல்லார பத்தியும் போட்டிருக்கு. அதுக்கப்புறம் தமிழ்ல அந்த நிலதானத்தை பத்தி போட்டிருக்கு. திருவாலங்காடு செப்பேடு. இந்த ஏடுகளை நம்ம கையில எடுத்து பார்க்க முடியாதனால என்னால வெறும் படங்கள் மட்டும்தான் எடுக்க முடிஞ்சது. அதுக்கப்புறம் இந்த செப்பேட்ல என்ன போட்டிருக்குன்னு வரலாற்று அறிஞர்கள் எழுதி இருக்கிற நூல்களை தேடி வாசிச்சேன். இப்போ இந்த செப்பேடுல ஆதித்த கரிகாலனை பத்தி என்ன போட்டிருக்குன்னு பாருங்க. ஆதித்யன் என்னும் பெயருள்ளவன் ஆண்டான், போரில் பாண்டிய இளவரசனை கொன்றவன் அப்படின்னு போட்டிருக்கு. இன்னும் படிப்போம். பாண்டிய அரசனை கொன்று அவன் தலையை தன் நகரில் உள்ள கம்பத்தில் தொங்கவிட்ட ஆதித்த கரிகாலன். அப்போ வீரபாண்டியனோட தலையை வெட்டினதோட நிறுத்தாம அவரோட தலையை சோழ தலைநகரமான தஞ்சாவூர்ல எல்லாரோட பார்வைக்காக ஒரு கம்பத்துல தொங்க விட்டிருக்காரு. இவ்வளவு உக்கிரமா நடந்திருக்கு அந்த காலத்துல. இப்படி பண்றது கரெக்டா தப்பாங்கிறது எல்லாத்தையும் விட்டுருவோம். இது வரலாறு, உண்மைன்னு ப்ரூவ் பண்ணியாச்சு. சரி, இப்ப சோழர்களோட சைட்ல இருந்து இது எல்லாத்தையும் பார்த்து முடிச்சிட்டோம். இப்போ பாண்டியர்களோட சைட்ல இருந்து பார்க்கணும்ல. ஆதித்த கரிகாலன் கொண்ட பாண்டிய மன்னர் வெறும் வீரபாண்டியன் இல்ல, சோழன் தலை கொண்ட வீரபாண்டியன். என்னங்க, ஆதித்த கரிகாலன் தானே வீரபாண்டியனோட தலையை வெட்டினாரு, என்ன மாத்தி சொல்றீங்கன்னு கேக்குறீங்களா? இது இன்னைக்கு பலரும் புரிஞ்சிக்காத விஷயம். தெளிவா பார்ப்போம். ஆதித்த கரிகாலன் வீரபாண்டியனோட தலையை வெட்டுறதுக்கு பல வருஷத்துக்கு முன்னாடி சில சம்பவங்கள் நடந்திருக்கு. வீரபாண்டியன் அவர் அப்பா காலத்துல தொடங்கி பாண்டிய நாட்டை முழுசா சோழர்கள் கிட்ட இழந்துட்டோமேன்னு வெறியில சோழ வம்சத்துல ஒருத்தரோட தலையை வெட்டுறாரு. இதுதான் முதல் சம்பவம். இதுக்கப்புறம் சோழன் தலை கொண்ட வீரபாண்டியன் அப்படின்னு குறிப்பிடப்படுறாரு.
இந்த சோழ வம்சத்தவர் யாருங்கிறது இன்னும் நிரூபிக்கப்படல. பராந்தக சோழனோட மகன்கள்ல உத்தமசீலி அப்படின்னு ஒரு இளவரசர் இருந்ததாவும் அவரோட தலையை தான் வீரபாண்டியன் வெட்டியிருக்கலாம்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் 2வது சம்பவம் சேவூர் போர். இதுல சுந்தர சோழன் வீரபாண்டியனை தோக்கடிக்கிறாரு. அவரை தோக்கடிச்சு மதுரை கொண்ட ராஜகேசரி அப்படின்னு பட்டம் சூடிக்கிறாரு. கடைசியில 3வது சம்பவம் 966 நடந்த ஒரு போர்ல ஆதித்த கரிகாலன் வீரபாண்டியனோட தலையை வெட்டுறாரு. அந்த காலத்துல ஒரு மன்னர் இன்னொரு மன்னரோட தலையை எடுக்கிறதுங்கிறது வீரத்தின் உச்சக்கட்டமா இருந்திருக்கு. ஆனா இந்த வீரம் சோழர்களுக்கு மட்டும் இல்ல, பாண்டியர்களுக்கும் இருந்திருக்கு. சொல்ல போனா இந்த எல்லா விஷயத்தையும் ஆரம்பிச்சு வச்சதே வீரபாண்டியன் தான். சரி, இப்ப எல்லாத்தையும் பாண்டியர்களோட சைட்ல இருந்தும் பார்த்தாச்சு. ஆனா வீரபாண்டியன் நிஜமாவே ஒரு சோழனோட தலையை எடுத்ததுக்கு என்ன ஆதாரம்? நம் பயணம் தொடரும். சோழன் தலை கொண்ட கோ வீரபாண்டியருக்கு